மீனாட்சி சுந்தரம் பிள்ளை மகா தமிழ் வித்வான், 10 கம்பனுக்கு சமானம்னு சொல்லுவாங்க அவரை. அப்பேற்பட்ட அவர் சொல்கிறார், ஊவே சாமிநாதரை படிக்க கூட்டின்னு போகிற போது அவங்க அப்பா கூட்டின்னு போய் படிக்கிறதுக்கு கூட்டின்னு போகிறார். என் பையன் தமிழ் படிக்கணுங்கிறான், நீங்கள் அவனுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற போது அவர் சொல்கிறார், நான் சேர்த்துக்கிறது ரொம்ப தயங்குறேங்கிறார். ஏன்னு கேட்டால் இங்கே ஏற்கனவே படிக்கிற பையங்கள்லாம் வர்ற பையங்களெல்லாம் கெடுத்து விட்றான். அதனால் இவங்களையெல்லாம் ஹேண்டில் பண்ண என்னால் முடியல. நானே இன்னொருத்தனை சார்ந்து சாப்பாட்டுக்கு உட்காந்துருக்கேன். ஏன்னா அவருக்கும் வீட்டில் நிறைய ப்ராப்ளம். யாருக்கு? மீனாட்சி சுந்தரம் பிள்ளைக்கு ஃபேமிலியில் அவ்வளோ கஷ்டம், குடும்பத்தில் அவ்வளோ. அந்த கஷ்டத்தையெல்லாம் மீறி அவர் தமிழில் மூழ்கி இருக்கார். அதே மாதிரி அது மாத்திரமில்லை, அவர் ஒருத்தர் ஆசிரயிச்சிருக்கார். ஏன்னா அவர் அறிவிலேயே படிப்பிலேயே செலுத்துறவனுக்கு பொருள் யார் கொடுப்பா? என்றைக்குமே புலவனுக்கு வறுமை தானே, அந்த காலத்தில் எல்லாம் சொல்கிறது தானே. ஆனால் இதில் இவருடைய அறிவை மதிக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தார். அவர் ராத்திரி 12 மணிக்கு தான் சாப்பாடு போடுவார். அவர் பெரிய பணக்காரன், ஆனால் அந்த ஊர் பழக்கம் அப்படி. இவர் ராத்திரி பாடம் சொல்லிவிட்டு தூங்கி நடுப்புற எழுந்து சாப்பிட்டுட்டு படுத்துப்பார். அப்படிலாம் தமிழை வளர்த்தாங்க இந்த நாட்டில். இன்றைக்கி யாரெல்லாமோ நான் தான் தமிழை வளர்த்தேன்னு சொல்லிகிட்டு இருக்கான். அவங்களெல்லாம் யாருமே நினச்சே பார்க்குறதில்ல. அவர் சொல்கிறார், எனக்கு அதை தான் ஞாபகம் வருது, படிக்க வரத்துக்கு அவர் ஸ்டூடெண்ட்டாக ஊவே சாமிநாதரை ஸ்டூடெண்ட்டாக சேர்த்துக்கிறதுக்கு யோசிக்கிறார். அதுக்கப்புறம் அவங்க அப்பா பிடிவாதமாக இல்லை படித்தாகணும்னு சொல்லி அவ்வளோ ஆக்ரகமாக இருக்கிறத பார்த்துட்டு தான் ஒத்துக்கிறார். டெஸ்ட் பண்ணிட்டு தான் நச்சிகேதஸை எப்படி யம தர்மராஜா டெஸ்ட் பண்ணாரோ அப்படி மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவரை டெஸ்ட் பண்ணி தான் எடுத்துக்கிறார்.